நம்ம தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கினவர் அப்படின்னு சொன்னால் சங்கர் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய திரைப்படங்கள்லாம் மிகச்சிறந்த படைப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் நம்மளை இப்போ ஏஐனால் வரக்கூடிய தாக்கங்களை, ஏஐ பல வேலைவாய்ப்புகளை பறிக்குது, ஏஐ பல சிக்கல்களை உருவாக்குது, ரோபோட்டுக்கு உணர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும், ஏ அதுக்கு ஒரு தவறான ஒரு சிப்பை கொடுத்தோம்னா அது எந்த மாதிரியான உலகை அழிக்கக்கூடிய நிலையெல்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்லி எந்திரன் படத்தை சிறப்பாக எடுத்திருப்பார். அந்த தாக்கத்தை இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏஐயால் வரக்கூடிய தாக்கங்கள்லாம் இப்போ நம்ம வரக்கூடிய காலங்களில் நம்ம அனுபவிக்க போகிறோம். இது மாதிரி பல சிறப்பான திரைப்படங்களை எடுத்தவர் தான் டைரக்டர் சங்கர். அவருடைய ஜாதக அமைவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டீவன் ஸ்பில்பர்க் அந்த பக்கம் சொல்கிறோம், ஹாலிவுட் சைடு சொல்கிறோம். நம்ம பக்கம் யோசித்தோம்னா அது கண்டிப்பாக டைரக்டர் சங்கராக தான் இருக்க முடியும். இப்போ ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் காட்டப்பட்டிருக்கு. லக்னத்துக்குரிய லக்னாதிபதி 3ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து கடகத்தில் அமர்ந்திருக்காரு. சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சு கடக ராசியில் அமர்ந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்திலே இருப்பது மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுறது மிதுனத்தில் ராகுவும் சந்திரனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. 4ஆம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்காரு. கலைகளுக்கு அந்த அறிவாற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைவு இந்த புதன், அவர் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. இது ஒரு சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிம்மத்தில் புதன் அமர்ந்திருக்காரு. 5ஆம் வீட்டில் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி 8ஆம் வீட்டில் கேதுவும், 9ஆம் வீடு மகரத்தில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி ஜாதகத்தில் 11ஆம் வீடு லாபஸ்தானம், அது மீனத்திலேயே குரு அமர்ந்திருக்காரு. சந்திரனுக்கு 10ஆம் வீட்டில் குரு அமர்ந்திருப்பது கஜகேசரி யோகம் போன்ற யோக பலனை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப லக்னம் அப்படின்னு சொன்னாலே சுக்கரனுடைய லக்னம், கலைகளுக்குரிய லக்னம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த அமைவுன்னு சொல்லலாம். அவர் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் 3ஆம் இடத்துல சுக்கரன் சூரியனோட இணைஞ்சு அமர்ந்து ஒரு சிறப்பான யோக பலத்தை உருவாக்குறார் அப்படின்னு சொல்லலாம். ராகுவும் சந்திரனும் இணைந்து இருப்பது ஒரு கிரகண தோஷம் போன்று தோன்றும். அது மிதுனத்தில் ஏற்பட்டிருக்கு. இது மனக்குழப்பம் அப்படிங்கிறத அடிக்கடி தரலாம் அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் சாமர்த்தியம் இருக்கும், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3ஆம் வீட்டில் தான் சுக்கிரனும் சூரியனும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. தைரியம் மற்றும் தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். கலை மற்றும் நிர்வாகத்திறனில் ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் ஒரு மிகச்சிறந்த பிரம்மாண்டமான திரைப்படங்களை உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது துணிச்சலாக செயல்பட வைக்கும், புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதக அமைவு மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லலாம் 6ஆம் வீட்டின் காரணமாக. ஆனால் அதையெல்லாம் வென்று வெளில வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீடு கேது இருக்கிறது ஆன்மீகத்தில் அதிக ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம். எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். ஆயுள் பலம் நன்றாக இருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சனீஸ்வரன் வந்திருக்காரு. அந்த ரிஷபத்துக்கு ரொம்ப ஃபேவரைட்டான ஒரு கிரகம்னாலே சனீஸ்வரன் தான். இதனால் அவருக்கு பொறுமையும் கடினமான உழைப்பும் கொடுப்பாருன்னு சொல்லலாம். கடினமான உழைப்பை கொடுத்து பெரும் வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது இது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக உயர்வு, மிகப்பெரிய ஒரு நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு மற்றும் சனி தங்கள் சொந்த வீடுகளில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இவர் மிகச்சிறந்த அறிவுத்திறன் வாய்ந்தவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் முயற்சியை கொண்டு அறிவுத்திறனை வெளிப்படுத்துபவர் அப்படிங்கிறதுனால தான் முயற்சி ஸ்தானத்திலேயே லக்னாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே மிகச்சிறப்பாக அமர்ந்திருக்கு.
இவருடைய தற்போதைய நிலைப்படி அவருடைய திரைப்படங்கள் சிறப்பாக இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவர் செய்த சாதனைகள் மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வருங்கூடிய காலத்தில் அவர் மீண்டும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான திரைப்படங்களை உருவாக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.